என்கிட்ட ஒரு அதிமுக அமைச்சர் ஒருத்தர் சொன்னார், தம்பி காலைல எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில் பார்ப்பேன் தம்பி, போலீஸ் கார்டு இருந்தாங்கன்னா நான் மந்திரி, இல்லைன்னா நான் இன்றைக்கி மந்திரி இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்குவேன். அந்த அளவுக்கு அச்சம் இருந்தது. பதவி ஏற்கும்போதே ராஜினாமா கடிதத்தோடு தான் பதவி ஏற்கிறது. அந்த அச்சம் இருந்ததுனால எல்லாருக்குமே அந்த பயம் இருந்துச்சு. யாராவது நம்ம செய்கிற தவறு தெரிந்து விடுமோ, அம்மா நாலேஜுக்கு போச்சுன்னா கஷ்டம், போலீஸ் கார்டுங்க ஃபேக்ஸ் அனுப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஏறக்குறைய அத்தனை பேருக்கும் அந்த அச்சம் இருந்ததன் காரணமாக இன்னொன்று கண் முன்னாடி பார்க்குறாங்க. பெரிய பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சென்னை சிட்டி கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டிஜிபி லாண்ட் ஆர்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, சீஃப் செக்ரட்டரியை பல முறை மாற்றிருக்காங்க. இன்றைக்கி மந்திரி ஆகிட்டு 4 நாட்கள் கழித்து அவரது அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க. இதுக்கு டைரக்ட் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக இன்றைய நிலைமை இருக்கிறது. போலீஸுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அந்த போலீஸை கட்டுப்படுத்தும் அதிகாரம் முதல்வர் ஜெயலலிதா அவர்களிடம் இருந்தது, ஈவன் எடப்பாடி பழனிசாமியிடமும் இருந்தது. இன்றைக்கு போலீஸுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் முதல்வரையும் அரசையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரமாக மாறிவிட்டதுன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையாக நான் பார்க்கிறேன்.